Thank you. Please be seated. Amen. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Glory to God. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மறுபடியுமாக அன்போடு கூட வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் கூடி வரத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறபடியால் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. கர்த்தரமை ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் விரைவாக உங்களோடு கூட பிரசங்கிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 60வது அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 60வது அதிகாரம் 19வது வசனம். இந்த புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 60 verse 19. It is a promise word. அருமையான வாக்குத்தத்தமுள்ள வார்த்தையை தீர்க்கதரிசியாக ஏசாயா நம்மோடு கூட பேசுகிறார். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். செகண்ட் பார்ட்டை நான் உங்களோடு கூட மறுபடியும் வாசிக்கிறேன். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். The Lord will be to you an everlasting light. The Lord will be your everlasting life. அவர் உங்களோடு கூட இருப்பார். என்றென்றைக்குமாக நித்தியமாக உங்களுக்கு வெளிச்சமாயிருப்பார். உங்களோடு கூட இருந்து வெளிச்சத்தை மகிமையை தருகிறவராயிருக்கிறார். ஏசாயா 60வது அதிகாரத்தில் பிரகாசத்தை குறித்து, வெளிச்சத்தை குறித்து, கர்த்தருடைய மகிமையை குறித்து இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது வசனத்திலே வாசிக்கும்போது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் விதித்தது. இருளிலே காணப்பட்ட ஜனங்கள், மகா இருளிலே காணப்பட்ட ஜனங்களை தேவனாகிய கர்த்தரோடு கூட பேசுகிறார். இந்த இருளிலிருந்து, காரிலிருந்து ஜனங்கள் உங்களை விடுதலையாக்கி தேவன் உங்கள் மேல் பிரகாசிப்பார். அவருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். அவருடைய மகிமையின் பிரசன்னம் உங்கள் மேல் காணப்படும் என்று சொல்லுகிறார். தேவ மகிமை, தேவ ஆசீர்வாதம், தேவ வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்கும் என்று சொல்கிறார். இன்றைக்கும் இந்த வேளையில் தேவனுடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை நம்மேல் காணப்படுகிறது. கர்த்தருடைய வெளிச்சம் நம்மேல் பிரகாசிக்கிறதா இருக்கிறது. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் மாத்திரமல்ல, நியூ டெஸ்ட்மெண்ட்டில் வரும்போது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கும்போது, மேத்யூ சாப்டர் 5:14 வாசிக்கும்போது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். நீங்களே உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ஏசாயாவிலே சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தரே உங்களுக்கு வெளிச்சமாயிருப்பார் என்று சொல்லு. கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் என்று சொல்லுகிறார். மத்தேயுவிலே இயேசுவானவர் இந்த மலை பிரசங்கத்தில், சர்மன் ஆன் த மவுண்டில் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். நீங்களே உலகத்திற்கு வெளிச்சமாய் காணப்படுகிறார். கர்த்தர் உங்கள் மேல் பிரகாசத்தை, ஒரு வெளிச்சத்தை பிரகாசிக்கிறவராயிருக்கிறார். அவர் ஒளியாயிருக்கிறார். நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அவர் ஒளியாயிருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக பிரகாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அவர் உங்களையும் என்னையும் பிரகாசிக்கிறவராயிருக்கிறார். உங்களை பிரகாசிக்கும்படியாக இந்த உலகத்திலே அவர் வந்தார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒளியிலே நாம் வரும்போது நாம் பிரகாசிக்கிறவர்களாய் காணப்படுவோம். சங்கீதம் 80வது சங்கீதத்திலே வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலே நீ மேய்ப்பரே, யாக்கோபின் தேவனே, நீர் உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். உமது முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். கர்த்தர் உங்களை பிரகாசிக்கிற பரவராயிருக்கிறார். வேதத்திலே முதலாவது புஸ்தகத்திலே ஆதியாகமத்திலே இருக்கும்போது இந்த வெளிச்சத்தை, ஒளியை, பிரகாசத்தை குறித்து அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் ஜெனிசஸ் சாப்டர் 1 பார்க்கும்போது அங்கே வெளிச்சத்தை குறித்து, ஒளியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை 3 காரியமாக நாம் பிரித்து கொள்ளலாம். ஒன்று, ஒளி. தேவனே ஒளியாயிருக்கிறார்.
இரண்டாவது காரியம் வெளிச்சம். வெளிச்சத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக பிரகாசத்தை குறித்து சொல்லுகிறது. தேவன் ஒளியாயிருக்கிறார், அவருடைய வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்கிறது, அவருடைய வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுகிறதா இருக்கிறது. இதை ஆதியாகமத்தில் தேவன் உலகத்தை உருவாக்கப்படுகையில் அவர் எப்படி செய்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவது அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லப்படுகிறது. ஆதியாகவும் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. வெரி டார்க்னஸ். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் அதன் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜலத்தின் மேல் அவர் அசைவாடி கொண்டிருந்தார். நெக்ஸ்ட் வேர்ஸ்ல வாசிக்கும் போது 3வது வசனத்திலே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாக வேண்டிய இருளிலிருந்து அவர் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணும்படியாக அவர் சொல்கிறார். இங்கிலீஷில் வாசிக்கும் போது லெட் தேர் பி லைட் அண்ட் தேர் வாஸ் லைட். வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்கிறார். வெளிச்சத்தை அவர் ஆதியிலே உண்டாக்கினார். ஒரு ஒளியின் பிள்ளைகளாக, பிரகாசிக்கிற பிள்ளைகளாக நம்மை மாற்றுவதற்கு முதலாவது அவர் வெளிச்சத்தை இந்த உலகத்திலே அவர் உண்டாக்கினார். உங்களையும் என்னையும் என்றென்றைக்குமாக பிரகாசிக்க பண்ணும்படியாக அவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார். முதலாவது நாளிலே அவர் இவைகளை உண்டாக்கினார். அதே அதிகாரத்தில் 16வது வசனத்தில் வசிக்கும் போது, ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் கர்த்தர் உருவாக்கின ஒரு பெரிய காரியத்தை குறித்து, அற்புதத்தை குறித்து இங்கே பார்க்கலாம். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும், இரவை ஆள 2 மகத்துவமான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். பகலை ஆளுவதற்கு பெரிய சுடர், அதுதான் சன் என்று சொல்கிறோம், சூரியன் என்று சொல்கிறோம். இரண்டாவதாக இரவை ஆள்வதற்காக அவர் சந்திரனை உண்டாக்கினார், மூனை உண்டாக்கினார். 2 பெரிய மகத்தான சுடர்களை அவர் உண்டாக்கினார். அதுபோல நிறைய நட்சத்திரங்களையும் அவர் உண்டாக்கினார். மனிதர்களுக்கு ஒளி வேண்டும், இருளிலே இராதபடிக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றுவதற்காக அவர் நமக்காக சூரியனையும் சந்திரனையும் உருவாக்கினார். இதைத்தான் ஆதியாகமத்திலே அவர் முதலாவது வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். இந்த நட்சத்திரத்தை குறித்து, இந்த ஒளியை குறித்து, இந்த சந்திரனை சூரியனை குறித்து பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் நமக்கே நித்திய வெளிச்சமாய் காணப்படுகிறார். நித்திய வெளிச்சமாக அவர் நம்மேல் பிரகாசிக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த மூனானது இந்த நிலவானது எப்படி நம்மேல் பிரகாசிக்கிறது என்றால், மூனிலிருந்து வெளிச்சம் உருவாகிறது. அது சரியாக சன்னிலிருந்து வெளிச்சம் உருவாகி அது மூனிலே வரும்போது மூனிலிருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இரவுதோறும் நாம் இந்த மூன் லைட்டை நாம் பார்க்கிறோம். இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தை நாம் பார்க்கிறோம். இது பிரகாசிக்கிற ஒரு நட்சத்திரமாய் காணப்படுகிறது. மூனிலிருந்து அல்லது சந்திரனிலிருந்து ஒளி நமக்கு உருவாவதில்லை. இது சூரியனிலிருந்து புறப்பட்டு மூனுக்கு வந்து அங்கிருந்து நமக்காக பிரகாசிக்கிற ஒரு ஒளியாக காணப்படுகிறது. இந்த பிரகாசம், இந்த ஒளியானது உங்கள் மத்தியிலே, உங்கள் சிரசிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கிற போது உங்களுக்கு ஒரு பிரகாசம் உண்டாகிறதாய் காணப்படுகிறது. மோசேயை குறித்து நாம் பார்க்கும்போது யாத்திராகமத்திலே பார்க்கலாம். யாத்திராகம் 34வது அதிகாரம் 34, 35 இந்த 2 வசனங்களிலும் மோசேயினுடைய பிரகாசத்தை குறித்து யாத்திராகம புஸ்தகத்திலே நாம் பார்க்கலாம். யாத்திராகம் 34வது அதிகாரம் 34, 35 வாசிக்கும்போது, மோசே கர்த்தருடைய சன்னதியில் அவரோடு கூட பேசும்படி உட்பிரவேசித்தது முதல் புறப்படு மட்டும் முக்காடு போடாதிருந்தான். அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோடு கூட சொல்லும்போது, ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து வெளியே வந்த மோசேயினுடைய முகமானது, மோசேயினுடைய சாயலானது பிரகாசித்து கொண்டிருந்தது. ஏனென்றால் அவன் முக்காடு போடாதவனாக ஆசாரிப்பு கூடாரத்தில் நின்று கொண்டிருந்தபடியால் இந்த ஒளியானது, தேவனுடைய ஒளியானது அவன் மேல் பிரகாசித்தது.
அந்த ஒளியானது மற்றவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறதான ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறதாக காணப்படுகிறது. verse 35 வாசிக்கும் போது, இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். அவருடைய முகம், மோசேனுடைய சரீரமானது, முகமானது பிரகாசித்து கொண்டிருந்தது. மோசே அவரோடு கூட பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக்கொண்டார். தேவனுடைய ஒளி, இந்த பிரகாசிக்கிற ஒளியானது மோசேயின் மேல் பட்டது. மோசேயினுடைய சரீரமானது, மோசேயினுடைய முகமானது பிரகாசித்தது. ஒருவருக்கும் அவனை பார்க்க கூடாதபடிக்கு அது பெரிய பிரகாசமாய் காணப்பட்டது. இந்த சூரிய பிரகாசம், இந்த ஒளியின் பிரகாசமானது தேவனுடைய ஒளி இன்றைக்கு நமக்கும் தேவையாய் இருக்கிறது. தேவனுடைய ஒளி நம்மேல் பிரகாசிக்க வேண்டும். இதைத்தான் ஏசாயா சொல்கிறார், நித்திய வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்கும். தேவனுடைய வெளிச்சம், முத்திய வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்கிறதாய் காணப்படும். ஏசாயா 60வது அதிகாரத்தில் 20வது வசனம், அடுத்த வசனத்தில் வாசிக்கும் போது, ஏசாயா 60:20 வாசிக்கும் போது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் உங்களை பிரகாசிக்கிறவராயிருக்கிறார். இந்த வருடத்திலே புதிய நாட்களிலே வந்திருக்கிற நம்மை தேவன் பிரகாசிக்கிறவராயிருக்கிறார். தேவனுடைய வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்கும் போது உங்களுடைய துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகிறோம். நீங்கள் அவருடைய நித்திய வெளிச்சம் உங்கள் மேல் பிரகாசிக்கிறதாய் காணப்படும். அவரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அவர் சூரிய பிரகாசத்தை பார்க்கிலும் பெரிய வெளிச்சமாய் காணப்படுவார். அவர் நீதியுள்ள சூரியனாயிருக்கிறார். நீதியுள்ள தேவனுடைய பிரகாசம் உங்கள் மேல் பிரகாசிக்கிறதாயிருக்கிறோம். இந்த கடைசி புஸ்தகத்திலே வாசிக்கும்போது, மல்கியாவின் புஸ்தகத்திலே 4வது அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது. மல்கியா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்திலே, ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய பிரகாசம், அவருடைய ஒளியானது உங்கள் மேல் பிரகாசிக்கிறதா இருக்கிறது. அதனுடைய செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். அவர் பிரகாசிக்கும் போது உங்கள் சரீரத்திலே நல்ல ஆரோக்கியம் உண்டாகும். அதன் செட்டின் கீழே உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். கர்த்தருடைய பிரகாசம் உங்கள் மேல் பிரகாசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிறவராயிருக்கிறார். உங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகிறதாயிருக்கிறது. அவரே உங்களை பிரகாசிக்கிறவராயிருக்கிறார். அவர் உங்களை ஆளுகிறவராய் இருக்கும்போது, உங்களோடு கூட பிரகாசிக்கும் போது உங்களுக்கு மிகுந்த பாதுகாப்பு உண்டு, மிகுந்த ஆரோக்கியம் உண்டு. மாத்திரமல்ல, கொழுத்த கன்றுகளைப் போல நீங்கள் வளருகிறவர்களாய் காணப்படுவீர்கள். நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளும் உங்களுடைய குடும்பங்களும் உங்களை சந்ததியாக கர்த்தருடைய பிரகாசம் உங்கள் மேல் இருக்கிற வேளையில் நீங்கள் கொழுத்த கன்றுகளைப் போல வளருகிறவர்களாயிருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆளுகை செய்ய வேண்டும். தேவனுடைய அரசாட்சி வருகிறதா இருக்கிறது. தேவனுடைய வருகை அதிசீக்கிரமாய் காணப்படுகிறது. when he ruled the world, அவர் இந்த உலகத்தை ஆளுகிற போது, ஆட்சி செய்யும் போது நடக்கிறதான சம்பவத்தை குறித்து சொல்லப்படும் போது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 24வது அதிகாரம் 23வது வசனம், அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரனானது கலங்கும், சூரியனானது நாணமடையும், அவருடைய முப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும். கடைசி நாட்களிலே அவருடைய வருகையிலே நடைபெறுகிறதான சம்பவத்தை குறித்து இங்கே ஏசாயா எழுதுகிறார். அவர் சேனைகளின் கர்த்தர், எருசலேமின் மலையிலும் சீயோன் மலையிலும் அவர் ஆளுகை செய்கிற வேளையிலே, when he ruled the world, சூரியனானது நாணமடையும், அவருடைய சந்திரனானது கலங்கும், மூப்பர்களுக்கு முன்பாக அவருடைய மகிமை பிரகாசிக்கிறதாய் காணப்படும். அவருடைய மகிமை பிரகாசிக்கிறதாய் காணப்படும். இது அவருடைய வருகையில் செகண்ட் கம்மிலே நடைபெறுகிற காரியம். இது அப்போஸ்தலனாகிய யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதும்போது எழுதுகிறார். ரெவலேஷன் சாப்டர் 6 verse 12 வாசிக்கும் போது, வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில், அங்கே 6வது முத்திரை உடைக்கப்படுகிற வேளையில், 6வது முத்திரை உடைக்கப்படுவதை நான் கண்டேன். இப்பொழுது பூமி மிகவும் அதிர்ந்தது.
எர்த்தில் ஒரு பெரிய ஷேக் உண்டாகிறது. சூரியனானது கருப்பு கம்பிளியை போல் அது கருத்தது. There was a dark blanket on the sun. சந்திரன் ரத்தம் போல மாறிட்டு, இந்த சந்திரனானது ரத்தம் போல மாறிட்டு தேவன் பிரகாசிக்கிற வேளையில், தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது, தேவனுடைய மகிமை வெளிப்படுகிற வேளையில் இவ்விதமாக நடைபெறுகிற ஒரு சம்பவமாய் காணப்படுகிறது. அவர் இப்போது நாம் காண்கிறதான சூரியனை பார்க்கிலும் சந்திரனை பார்க்கிலும் அதிகமாக பிரகாசிக்கிறவராயிருக்கிறார். அப்படி ஒளியானது இதை பார்க்கிலும் பல மடங்கு பெரிதாக காணப்படுகிறதான ஒரு பெரிய பிரகாசமாய் காணப்படுகிறது. அந்த ஒளியை நாம் பார்க்க முடியாது. அந்த ஒளியானது மிகுந்த பிரகாசமாய் காணப்படும். விசேஷமாக நம்முடைய டே டைம்லையும் சில வேளையில் சன்னானது மிகுந்த பவர்ஃபுல்லாக இருக்கும்போது நம்மால் சூரியனை பார்க்க முடியாது. நம்முடைய சொந்த கண்களால் நம்முடைய சூரியனை பார்க்க முடியாது. அதை பார்க்கலும் தேவனுடைய மகிமையானது, தேவனுடைய வெளிச்சமானது மிகவும் வல்லமையாய் காணப்படுது, மகிமை உள்ளதாக காணப்படுகிற ஒரு வல்லமையாய் காணப்படுகிறது. இந்த வல்லமையை, இந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மகிமையின் பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மகிமையானது, இந்த வல்லமையானது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக தேவன் கொடுக்கிறதான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக, அவனவனுடைய செயல்பாடுகளுக்கு தக்கதாக நம்முடைய அளவு, நம்முடைய தன்மை, நம்முடைய சர்க்கம்ஸ்டன்சஸ், நம்முடைய சூழ்நிலைக்கு தக்கதாக கர்த்தர் எல்லாவற்றையும் தருகிறவராய் இருக்கிறார். நாம் அவரை வாஞ்சிக்கும் போது, அவரை வேண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் நம்மேல் பேசி நம்மை பிரகாசிக்கிறவராயிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் எழுதுகிறார். ரோமர் 10வது அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லி, ரோமர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், நாம் தேவனை நேசிக்கும் போது நீதி உண்டாக, 10வது அதிகாரம் 9வது வசனம், ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நெக்ஸ்ட் வேர்ஸில், நீதியுண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்பட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தேவன் இந்த பிரகாசத்தை தருகிறவராயிருக்கிறார். யார் யார் தேவனை அறிக்கை பண்ணுகிறார்களோ, யார் யார் தன்னுடைய வாயினால் அவரை அறிக்கை பண்ணுகிறோமோ, அந்த வேளையிலே தேவனுடைய ரட்சிப்பு எல்லா ஜனங்களுக்கும் அது கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. There is no partiality. தேவனிடத்தில் எந்த பாகுபாடும் இல்லை. எல்லாருக்கும் தேவன் கொடுக்கிறவராயிருக்கிறார். எல்லாரையும் அவர் பிரகாசிக்க பண்ணுகிறவராயிருக்கிறார். அவரிடத்திலே வரும்போது அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறவராயிருக்கிறார். சங்கீதம் 80வது சங்கீதத்தில் வாசிக்கும் போது, சேனைகளின் கர்த்தாவே எங்களிடத்தில் திருப்பி கொண்டு வாரும், எங்கள் மேலும் அது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அவரிடத்தில் நாம் ஜபிக்கும் போது, அவரிடத்தில் கேட்கும் போது அவருடைய முகத்தின் வெளிச்சம் நம்மேல் பிரகாசிக்கிறதாய் காணப்படும். அவர் உங்களை பிரகாசிக்கிறவராய் இருக்கிறார். நிறைய பல்பு இருக்கிற இந்த காலத்தில். முன்னாடியெல்லாம் சாதாரணமான ரெகுலர் ஸ்டாண்டர்டான பல்பு இருக்கும். அதற்கு பிறகு லேட்டஸ்டாக CFL பல்பு வந்தது. இப்போது LED பல்பு தான் எல்லாரும் வாங்குகிறோம், பயன்படுத்துகிறோம். இது மிகுந்த பிரகாசமாய் காணப்படுகிறது. சாஃப்ட் லைட் இருந்தது. பொதுவாக நாமெல்லாம் யூஸ்வலாக விரும்புவது டே லைட் பல்ப். இது மிகுந்த பிரகாசமாய் காணப்படுகிறோம். நாட்கள் ஜெனரேஷன் மாற மாற நாம் அதிகமாக பிரகாசிக்கிற பிள்ளைகளாக, பிரகாசத்தை விரும்புகிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவனுக்குள்ளாக அதிகமாக நாம் வளரும்போது தேவன் உங்களை அதிகமாக பிரகாசிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வெளிச்சமானது, சூரிய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசிக்கும் போது நீங்கள் மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மத்தேயு 5:14 வாசிக்கும் போது, நீங்களே உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். அவருடைய வெளிச்சம் உங்களிலே, உங்கள் இருதயத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே பிரகாசிக்கிற வேளையிலே நீங்களே உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். நாம் இயேசுவை போல அவருக்காக பிரகாசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இப்பொழுது ஒரு கொஸ்டின், நாம் பிரகாசிப்பதற்கு எந்தெந்த காரியங்கள் தடையாய் காணப்படுகிறது? அநேக காரியங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையில் அது தடையாய் காணப்படுகிறது. அநேக தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. நாம் பிரகாசிக்க கூடாதபடிக்கு, நாம் ஒளியின் பிள்ளைகளாக மாறக்கூடாதபடிக்கு அநேக தடைகளை இந்த உலகத்தில் உண்டாகிறது.
இதை ஏசாயா 59வது அதிகாரத்திலே வாசிக்கும் போது இந்த தடைகளை குறித்து வேத வசனம் சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அவர் என்ன சொல்வார் 2வது வசனத்திலே, உங்கள் அக்கிரமங்களே உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறதா இருக்கிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களை விட்டு விலக்கி மறைக்கிறதாய் காணப்படுகிறது. ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாய கேட்டை வசனிக்கிறது. 4வது வசனத்தை பாருங்கள். நீதியை தேடுகிறவனும் இல்லை, சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை, மாயை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள், தீமையை கர்ப்பந்தரித்து அக்கிரமத்தை பிறப்பிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த அக்கிரமங்களே இந்த பாவங்களும் தேவன் உங்கள் மேல் பிரகாசிக்க கூடாதபடிக்கு அது தடையாய் காணப்படுகிறது. நம்மேல் தேவனுடைய ஒளி தேவனுடைய பிரகாசிக்க கூடாதபடிக்கு தடையாயிருப்பது நம்முடைய அக்கிரமங்களே, நம்முடைய பாவங்களே அதற்கு தடையாய் காணப்படுகிறது. நம்முடைய பாவங்கள் அதற்கு தடையாய் காணப்படுகிறது. நம்முடைய பாவங்களை நாம் தேவனிடத்திலே மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய வெளிச்சம் உங்கள் மேல் நம்மேல் பிரகாசிக்கிறதாய் காணப்படுகிறது. ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக படைத்தார். எல்லாவற்றையும் நன்மையாகவே மனிதர்களுக்காக படைத்தார். ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் தகப்பன் அந்த தோட்டத்தில் ஏதேன் தோட்டத்திலே அவர்கள் ஜனங்கள் பிரகாசித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே பாவம் உண்டாகிவிட்டது. ஆதியாகும் 3வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே காணப்படுகிறது அவர்களுடைய அக்கிரமங்கள், அவர்களுடைய மீறுதல்கள், அவர்களுடைய தடைகள் எவ்விதமாக. அப்பொழுது நாம் வாசிக்கும்போது 3வது அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறார், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கதுமாய் காணப்படுகிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தார். இந்த 6வது வசனம் மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இதில் சொல்லப்படுற 3 அருமையான காரியங்கள் சொல்லப்படுறது. ஒன்று, அந்த விருட்சமானது அது புசிப்புக்கு நல்லதாய் காணப்படுகிறது. நம்முடைய பாவங்கள் நம்முடைய அக்கிரமங்கள் எதிலே இருந்து உண்டாகிறது என்றால் அது புசிப்பதற்கு நல்ல டேஸ்டாக அது இன்பமாய் காணப்படுகிறது. 2வது போகும்போது அது புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்கதாய் காணப்படுது. த லஸ்ட், உலகத்தினுடைய பாவங்கள், உலகத்தினுடைய லஸ்ட் நமக்கு வருகிறது. முதலாவது புசிப்புக்கு அது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது அது பார்வைக்கு இன்பமாய் காணப்படுகிறது, பார்ப்பதற்கு மிகவும் பியூட்டிஃபுல்லாக அட்ராக்ஷனாக காணப்படுகிறது. 3வதாக இது லஸ்டை கொண்டு வருகிறது. 3 காரியங்களும் உலகத்தின் காரியங்களிலே நாம் இழுக்கும் போது, உலகத்தை சார்ந்து நாம் செல்லும் போது இந்த 3 காரியங்களும் தேவனுக்கு விரோதமான ஒரு பாவமாய் காணப்படுகிறது. வேத வசனம் சொல்கிறது, டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. கர்த்தரை ருசித்து பார்க்க வேண்டும். இந்த புசிப்புக்கான இந்த விருட்சத்தினுடைய கனிகளை பார்க்க வேண்டாம், தேவனை நாம் விரும்ப வேண்டும், தேவனுடைய அன்பை விரும்ப வேண்டும், தேவனுடைய கிருபையை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவரே நமக்கு அன்புள்ளவராய் காணப்படுகிறார். நம்முடைய அக்கிரமங்களே நம்முடைய பாவங்களே தேவனுக்கு விரோதமாக தடையாய் காணப்படுகிறது. சங்கீதக்காரன் இதைத்தான் எழுதுகிறார். சங்கீதம் 15வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை பார்ப்போம். சங்கீதம் 15வது அதிகாரம் 1வது 2வது வசனத்திலே, கர்த்தாவே யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். 2nd verseல பாருங்கள், 2வது வசனத்தில், உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவனை. உத்தமமாக நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான் தேவனால் விரும்பப்படுகிற ஒரு மனுஷனாய் காணப்படுகிறான். யோபை பற்றி சொல்லும்போது அவன் உத்தமமாய் நடந்தான், நீதியாக நடந்தான். யோபினுடைய புஸ்தகத்தில் வாசிக்கும் போது யோபு 1:8 வாசிக்கும் போது யோபையை குறித்து தேவனாகிய கர்த்தர் இங்கே பிசாசோடு கூட பேசுகிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகி அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை. அவன் உத்தமனாய் இருந்தான், பொல்லாப்புக்கு விலகி வாழப்பட்டான், அவன் பரிசுத்தமுள்ளவனா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். அவன் மேல்
அவனே தேவன் மேல் பிரகாசிக்கிற ஒளியாக கர்த்தர் இருக்கிறார். அவன் மேல் கர்த்தர் பிரகாசிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தமாக உண்மையாக நடக்கிற வேளையில் தேவனுடைய சூரியன், நீதியின் சூரியனாகிய தேவனாகிய கர்த்தர் நம்மேல் பிரகாசிக்கிறவராயிருக்கிறார். நம்மோடு கூட அவர் பிரகாசத்தை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை நம்மேலே வெளிப்பட வேண்டுமானால் நாம் நம்முடைய அக்கிரமங்களை, பாவங்களை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து அவரோடு கூட வருகிற வேளையில் தேவன் நம்மோடு கூட நம்மை பிரகாசிக்கிற தேவனாயிருக்கிறார். ஏசாயா 59வது அதிகாரத்தில் இந்த பிரகாசத்தை குறித்து தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். 59ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனம். The book of Isaiah chapter 59 verse 14 and 15 வாசிக்கும் போது, நியாயம் பின்னிட்டு அகன்றது, நீதி தூரமாக நின்றது, சத்தியம் வீதியிலே இடர்ந்து, யதார்த்தம் வந்து சேர மாட்டாமற் போகிவிட்டது. இந்த நீதியை குறித்து தேவனாகிய கர்த்தர் சொல்லும்போது, நியாயமானது பின்னிட்டகன்றது, நீதியானது தூரமாக நின்றது, சத்தியம் வீதியிலே இடறி யதார்த்தம் வந்து சேராமல் போய்விட்டது. யதார்த்தமானது வந்து சேராமல் போய்விட்டது. யதார்த்தம் என்று சொல்லப்படுவது என்ன? தமிழில் இது வாசிக்கிறோம். யதார்த்தம் என்று சொல்லப்பட்ட வார்த்தை இங்கிலீஷில் வாசிக்கும்போது தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. யதார்த்தமானது, justice is turned back and righteousness stands afar off, for truth is fallen in the street and equity cannot enter. Equity cannot enter. நீதியாக நியாயம் தீர்க்கிற இந்த நியாயமானது இந்த உலகத்தை விட்டு மாறிவிட்டது. அதைத்தான் தமிழில் யதார்த்தம் என்று சொல்லப்படுறது. நீதியானது சமமானது, சமநிலையானது இல்லாமல் போகிவிட்டது. 3 வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இக்யூட்டி ஃபார் அவே, அது கடந்து போய்விட்டது. இக்வாலிட்டி என்று சொல்லப்படுறது. இக்வாலிட்டி ஆனது சமநிலையாக, எல்லாருக்கும் சமமாக, ஒரு கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அங்கே ஒரு ஈக்வாலிட்டி காணப்பட வேண்டும். வீக்கான பிள்ளைகள் இருக்கலாம், ஸ்ட்ராங்கான பிள்ளைகள் இருக்கலாம், இன்டெலிஜென்ட் பிள்ளைகள் இருப்பார்கள், இன்டெலிஜென்ட் இல்லாத பிள்ளைகள் இருக்கலாம். எல்லாவற்றிற்கும் சமமாக ஈக்வாலிட்டியாக இருக்க வேண்டும். இதைத்தான் யதார்த்தம் என்று இங்கே தமிழில் அருமையாக சொல்லும். யதார்த்தம் வந்து சேர மாட்டாமற் போய்விட்டது. இந்த ஈக்வாலிட்டி இல்லாமல் காணப்படுகிறது. இந்த அக்கிரமங்கள், இந்த பாவங்களே தேவனாகிய கர்த்தர் உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணக்கூடாதபடிக்கு அது தடையாய் காணப்படுகிறது. There is no discrimination. இல்லாதபடிக்கு everyone gets the support they need. ஒவ்வொருவருக்கும் தேவையானபடி, எல்லாவற்றுக்கும் சமநிலை பிரமாணத்தின்படி அவர்களை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். எல்லாவற்றையும் சமத்துவமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் நம்மேல் பிரகாசிக்க பண்ண வேண்டுமானால் நாம் நியாயாதிபதிகளாக, பரிசுத்தமுள்ளவர்களாக, நீதி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது தேவனுடைய வெளிச்சம் நம்மேல் பிரகாசிக்கிறதாய் காணப்படும். தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் தம்மை வெளிப்படுத்துகிற வேளையிலே அவர் பிரகாசிக்கிறவராக இந்த உலகத்திலே பிறந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கும் போது அவருடைய பிறப்பை குறித்து, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து சொல்லும்போது, இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், பெரிய ஒளியை கண்டார்கள். மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்களை மேலே ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. ஒரு பெரிய வெளிச்சமான இந்த உலகத்திலே உண்டாகியது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லா ஜனங்களுக்குமாக இயேசு கிறிஸ்து பிரகாசித்தார். இதுதான் கிரேட் லைட் என்று சொல்கிறோம். பெரிய வெளிச்சம் இந்த உலகத்திலே பிரகாசித்தது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிருபங்களிலையும் வாசிக்கும் போது, தேவன் இந்த உலகத்திலே மினிஸ்ட்ரி ஊழியம் செய்யும் போது அவர் வெளிச்சத்தை கொடுக்கும்படியாகவே இந்த உலகத்திலே வந்தார். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும்போது எழுதுகிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே அவர் வாசிக்கும் போது, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, ராஜரீக கூட்டமாகவும் பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்த ஜனமாகவும் இருக்கிறீர்கள். நீங்களோ அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளி,
ஏசாயா சொல்லும்போது இது கிரேட் லைட் என்று சொல்கிறார். இங்கே பேதுரு சொல்லும்போது இட் இஸ் அ மார்வலஸ் லைட் சொல்லுகிறார். இது ஆச்சரியமான ஒளியாய் காணப்படுகிறார். ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அவர் உங்களை அழைத்திருக்கிறார். இருளிலே காணப்பட்ட நாம், மரண இருளிலே காணப்பட்ட நம்மை, இந்த கடினமான இருளிலிருந்து, டீப்பான டார்க்னஸ்லிருந்து நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டு ஒரு அற்புதமான ஒளியினிடத்திற்கு, ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அவர் வரவழைத்திருக்கிறார். இந்த காஸ்பலானது இயேசு கிறிஸ்துடைய ஊழியமானது, சுவிசேஷமானது அவர் நம்மை ஒளியினிடத்திற்கு வரவழைக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். யோவான் எழுதும்போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே இயேசு கிறிஸ்து யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும் போது இயேசு, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம், யோவான் 1:9, யோவான் 1:9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஒரு ட்ரூ லைட், மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் பிரகாசித்தார். மெய்யான ஒளியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில். ஏசாயா சொல்லும்போது இட் வாஸ் எ கிரேட் லைட், இட் இஸ் எ கிரேட் லைட். பேதுரு சொல்லும்போது இது மார்வலஸ் லைட் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து யோவான் எழுதும்போது, சுவிசேஷத்தில் எழுதும்போது அவர் மெய்யான ஒளியாக எல்லாரையும் பிரகாசிக்கும்படியாக, எல்லா ஜனங்களையும் அவர் பிரகாசிக்கும்படியாக அவர் இந்த உலகத்திலே மெய்யான ஒளியாக வந்தார். இதே சாப்டரில் 4வது வசனத்தில் வாசிக்கும்போது அவருக்குள் ஜீவன் இருந்தது. யோவான் 1:4 அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. இயேசு கிறிஸ்து ஒளியை கொடுக்கும்படியாக, வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக இந்த உலகத்திலே, அற்புதமாக இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். அவர் ஒளியை தந்தருளும்படியாக, உங்களையும் என்னையும் பிரகாசிக்க பண்ணும்படியாக இந்த ட்ரூ லைட்டானது, இந்த மெய்யான ஒளியானது இந்த உலகத்திலே பிரகாசித்தது. நம்முடைய அக்கிரமங்களே, நம்முடைய பாவங்களே இந்த ஒளியானது நம்மேல் பிரகாசிக்க கூடாதபடிக்கு தடையாய் காணப்படுகிறது. ஆதியாகமத்தில் யோசேப்பை குறித்து வாசிக்கும்போது யோசேப்பை குறித்து அவருடைய சகோதரர்கள் அவனை விற்று போட்டார்கள். அவன் பார்வோனுடைய அரண்மனையிலே காணப்பட்டான், உயர்த்தப்பட்டான். தேவனுடைய மகிமை அவன் மேல் காணப்பட்டது. அவனை குறித்து, யோசேப்பை குறித்து சங்கீதக்காரன் சொல்லும்போது தேவனும் அவனோடு கூட இருந்தார், யோசேப்போடு கூட இருந்தார். God was with him in his trouble. அவனுடைய கடினங்களிலே, அவனுடைய பிரச்சனைகளிலே, கவலைகளிலே தேவனோ அவனோடு கூட இருந்தார். கர்த்தரோ அவனோடு கூட இருந்தார். அவனை கர்த்தர் பிரகாசித்தார். ஏற்ற நாட்களில் அவன் உயர்த்தினார், அவனை பிரகாசித்தார். அவன் தம்முடைய சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை ஆதியாகமம் 45வது அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கும் போது அவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு தம்மை குறித்து எழுதுகிறான். எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையும், சகல வெளிச்சமும், சகல ஆசீர்வாதமும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்திற்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொன்னான். நான் இந்த எகிப்திலே பார்வோனுடைய அரண்மனையிலே மகிமையோடு கூட இருக்கிறேன். மகிமையாக தேவனாகிய கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். நம்முடைய பாடுகள் கடந்து போகிறதாய் காணப்படுகிறது. நம்முடைய வேதனைகள் கடந்து போகிறதாய் இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது தேவன் உங்களை பிரகாசிக்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக சுடர்களைப் போல பிரகாசிக்க பண்ண அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய மகிமை உங்களிலே பிரகாசிக்க பண்ணும்போது கர்த்தர் உயர்த்துகிறவராக, உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து எழுதும்போது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14வது 15வது வசனத்திலே வாசிக்கும் போது நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிறீர்கள். நீங்கள் இந்த உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிறீர்கள். ஜீவ வசனமானது, தேவனுடைய வார்த்தையானது உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. நீங்கள் உலகத்திலே பிரகாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறீர்கள். கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாக இருக்கும்படிக்கு உலகத்திலே நீங்கள் சுடர்களைப் போல பிரகாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறீர்கள். தேவனுடைய வெளிச்சம் உங்கள் மேல் காணப்படுகிறது. இட் இஸ் எவர்லாஸ்டிங் லைட்.
அது நித்தியமாக உங்களை பிரகாசிக்கிற ஒரு ஒளியாக வெளிச்சமாக காணப்படுகிறதா இருக்கிறது. தேவனுடைய வெளிச்சம் உங்களிலே, உங்கள் இருதயங்களே, உங்கள் வாழ்க்கையிலே பிரகாசிக்கிற போது நீங்கள் ஜீவ சுடர்களைப் போல, கர்த்தரால் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக, உலகத்தின் சுடர்களைப் போல பிரகாசிக்கிறவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில், ஆண்டவரே உம்முடைய ஒளியை, உம்முடைய வெளிச்சத்தை என்மேல் பிரகாசியும் ஐயா இந்த அவரிடத்தில் கேட்கும்போது, நம்முடைய பாவங்களை நாம் தேவனுடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்கிற வேளையில் தேவன் உங்களை பிரகாசிக்கிறவராயிருக்கிறார், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு அவருடைய சமூகத்திலே இப்பொழுது நாம் யாரும் எழுந்து நின்று நம்மை நாமே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஷால் வி ஸ்டாண்ட்? நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிப்போமா?